Hello friends, எல்லாருக்குமே வணக்கம். வெல்கம் டு ரிபப்ளிக் ஐஏஎஸ். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஒப்பீனியனை கொடுங்க அண்ட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஃபைன். ஸோ கைஸ், இன்னைக்கு இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டேக்ஸ் ட்ராமா. ஸோ இந்த ஆர்டிகல் வந்து ஜிஎஸ்டி நெட்ஒர்க்னா உங்களுக்கு என்னன்னு தெரியணும் அண்ட் இன்புட் டேக்ஸ் கிரெடிட் சிஸ்டம்னா என்னன்னு தெரியணும். ஸோ இந்த 2 பாயிண்ட்ஸ் தெரிஞ்சதுன்னா இந்த ஆர்டிகல் ஒரு கேக் வாக். ஸோ வி வில் டிஸ்கஸ் திஸ் ஆர்டிகல் அண்ட் ஹோப்ஸ் அண்ட் ஃபியர்ஸ். இந்த ஆர்டிகல் வந்து ஸ்ரீலங்கன் கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளியில் ஒரு புது ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. ஸோ அந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி தான் இந்த ஆர்டிகல். ஸோ நம்ம என்ன செய்வோம்னா, இந்தியா ஸ்ரீலங்கா ரிலேஷன்ஷிப் ப்ளஸ் ஸ்ரீலங்கன் இஷ்யூ என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஹோப்ஃபுல்லி ஐ ஃபீல் தட் எவ்ரி ஒன் நோஸ் அபவுட் தி எல்டிடி இஷ்யூ. பட் ஹவவர் யூபிஎஸ்சி டைமென்ஷன்ஸில் நான் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்க பார்க்குறேன். அண்ட் கொஸ்டின் ஆஃப் நம்பர்ஸ் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் ஃபார் டுடே. ஏன்னா இது பொலிட்டிக்கல் சினாரியோவை பேஸ் பண்ணி வந்திருக்கிற ஆர்டிகல். இது நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. அண்ட் த ஓஷன் டு ஓசோன், இந்த ஆர்டிகல்ஸ்லேருந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கலாம். பட் ஹவவர் இதுவும் ஒரு லேமேன் ஆர்டிகல் தான். அண்ட் இந்த ஆர்டிகலும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்ட் 2 phases ஆஃப் புதுச்சேரி இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ். ஏன்னா எவ்ரி சாட்டர்டே கிரவுண்ட் ஜீரோ ரிப்போர்ட் வரும் அண்ட் கிரவுண்ட் ஜீரோ ரிப்போர்ட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் டு அஸ். ஃபைன். ஸோ அதனால இந்த 3 ஆர்டிகல் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டிகலுக்கு போகிறதுக்கு முன்னாடி யூ நீட் டு நோ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஜிஎஸ்டி நெட்வொர்க். சி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸோட பேஸே என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஐடி தான், அதாவது இன்ஃபர்மேஷன் அண்ட் டெக்னாலஜி தான். ஸோ இப்போ ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணால் எல்லா கூட்ஸ் வந்து இவே பில்லிங் தான் பண்ணணும், சரிங்களா? ஸோ இன்வாய்ஸ் எல்லாமே ஆன்லைன் மீடியமாக தான் இருக்கும். ஸோ இதுக்காக ஒரு ப்ராப்பரான இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பேஸ் வேணும். ஸோ இதுக்காக எடுத்துகிட்டு வந்தது தான் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் நெட்வொர்க். ஸோ இந்த கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் நெட்வொர்க் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இவங்க வந்து ஒரு என்ஜிஓ, இவங்க வந்து ஒரு நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் மாதிரி. அண்ட் ஈவன் தே ஆர் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ், சரிங்களா? ஸோ செக்ஷன் 8 அண்டர் தி கம்பெனிஸ் ஆக்ட் கீழே இவங்க நான் ஃபார் ப்ராஃபிட் கம்பெனியாக பிளேஸ் ஆகிருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு சிம்பிளாக திஸ் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் நெட்வொர்க் இஸ் அ நான் கவர்மெண்ட் பப்ளிக் லிமிடெட் கம்பெனி அப்படின்னு தெரிஞ்சாலே போதும். அண்ட் இட் வாஸ் இன்கார்பரேட்டட் இன் 2013. அண்ட் இதில் ஷேர் ஹோல்டிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த ஜிஎஸ்டி நெட்வொர்க் என்ற ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனியில் ஷேர் ஹோல்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சென்டருக்கும் ஸ்டேட்ஸ் அண்ட் அதர் எம்பவர்ட் கமிட்டி மொத்தம் சேர்த்து 49% இருக்கும். அண்ட் மற்ற 51% வந்து நான் கவர்மெண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு இருக்கும். அதாவது என்பிஎஃப்சிஸ் மாதிரி பேஸ் ஆன கம்பெனிஸ் கிட்ட 51% ஈக்விட்டி இருக்கு. ஃபைன். ஸோ இவங்களோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தே வில் ப்ரொவைட் ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் சர்வீஸ் டு தி சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ், சரிங்களா? ஸோ ஜிஎஸ்டிக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னா, சாஃப்ட்வேர், இ பில்லிங் சிஸ்டம், கிரீவன்ஸ் ரிட்ரஸல், ஸோ இந்த மாதிரி வேலைகள்லாம் இவங்க பார்ப்பாங்க. இங்கே சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் கூட கிடையாது, ஈவன் ஃபார் டேக்ஸ் பேயர்ஸ் அண்ட் அதர் ஸ்டேக் ஹோல்டர்ஸ். ஸோ ஜிஎஸ்டி ரிஜிமில் யார் யாரெல்லாம் வராங்களோ அவங்களுக்கு இந்த பெனிஃபிட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஃபைன். அண்ட் ஈவன் இவங்களுடைய ஆத்தரைஸ்டு கேபிட்டல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 10 கோடி ரூபாய், சரிங்களா? ஸோ இதுதான் ஜிஎஸ்டி நெட்வொர்க். உங்களுக்கு இவ்வளோ தெரிஞ்சுட்டு தான் போதும். அண்ட் ஹவவர் இஃப் யூ வாண்ட் டு ப்ரோப் மோர் நாலேஜ், ஸோ ஜிஎஸ்டி நெட்வொர்க்னு சொல்லிட்டு கூகுளில் பாருங்கள், மினிஸ்ட்ரி வெப்சைட்டில் போய் ஜிஎஸ்டி நெட்வொர்க்கை பற்றி படிக்கலாம். ஃபைன். அண்ட் கமிங் டு தி ஆர்டிகல் டேக்ஸ் ட்ராமா. ஸோ இந்த ஆர்டிகல் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவிலே ஒரு பிக்கஸ்ட் சேஞ்ச் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு ஜிஎஸ்டி நெட்வொர்க் தான். ஆனால் இந்த ஜிஎஸ்டி நெட்வொர்க்கு தான் கொடுக்க வேண்டிய ரிசல்ட்டை இன்னும் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் சொல்கிறாங்க. அண்ட் ஈவன் ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணி 80 days ஆச்சு அப்படின்றாங்க. ப்ளஸ் இந்த ஆர்டிகல் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜிஎஸ்டி நெட்வொர்க்கை பற்றி பேசுகிறாங்க. ஸோ அதுதான் நம்ம பேக்ரவுண்டில் பார்த்துருப்போம். ஸோ இந்த ஜிஎஸ்டி நெட்வொர்க் தான் ஒரு ஆன்லைன் பேக் போன். ஸோ இப்போ நம்மளுக்கு ஜிஎஸ்டி டிசைட் ரிசல்ட் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம்ல. ஸோ அது எதுக்கு கொடுக்கலன்னா, ஏன்னா இந்த ஜிஎஸ்டி நெட்வொர்க் இஸ் ஸ்ட்ரகிளிங் டு கீப் இன் ஃபேஸ் வித் தி மில்லியன்ஸ் ஆஃப் இன்வாய்சஸ். சிம்பிளாக என்னன்னா, இப்போ ஜிஎஸ்டி நெட்வொர்க் வந்ததுக்கப்புறம் நீங்கள் பில் எல்லாமே ஆன்லைன் ஃபார்மில் தான் பண்ணணும். ஸோ இப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணால் கூட நீங்கள் இங்கேருந்து பில்லை அப்லோட் பண்ணாதான் தென் த அதர் பர்சன் கேன் ரிசீவ் தி இன்வாய்ஸ் அண்ட் தி குட்ஸ். அவருக்கு குட்ஸ் வந்துடும், பட் ஹவவர் அவர் ரிடீம் பண்ணோன்னா he has to get the invoice. Fine. ஸோ எல்லாமே ஆன்லைன் மீடியம். இப்போ இந்த ஆன்லைன் மீடியம் சினாரியோவில் ஜிஎஸ்டி நெட்வொர்க் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட், சரிங்களா? ஆனால் இது நிறைய மக்கர் பண்ணுது. ஸோ இதுதான் ப்ராப்ளம். ஃபைன். ஸோ இந்த ஆர்டிகல் என்ன சொல்கிறாங்கன்னா, கவர்மெண்ட் வந்து ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணுற டேட்டை வந்து 2 வாட்டி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லின்னு இருக்காங்க. அண்ட் ஈவன் நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் என்ன சொன்னார்னா, அவர் வந்து டேக்ஸ் பேயர்ஸுக்குலாம் அப்பீல் பண்ணியிருக்காரு. என்னன்னா, ஜிஎஸ்டி நெட்வொர்க் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே டேக்ஸ் கட்டிடுங்க. ஸோ இது என்னதான் நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணாலும், நீங்கள் டேக்ஸ் கட்ட வேண்டிய டேட்டு நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் நீங்கள் சீக்கிரமாக கட்டிடுங்க, சரிங்களா அப்படின்னு சொன்னார். ஸோ இது எதுக்கு சொல்லியிருக்காருன்னா, ஏன்னா ஜிஎஸ்டி நெட்வொர்க் மேலே நிறைய பேர்டன்
பேர்டன் இருக்கு. ஸோ அந்த பேர்டன்லாம் ரெடியூஸ் பண்றதுக்காக சொல்லியிருக்காரு அப்படின்றாங்க இந்த ஆர்டிகல். பிளஸ் இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா, இப்படி இருந்து கூட ஏற்கனவே எத்தனை பேர்லாம் டாக்ஸ் கட்டியிருக்காங்களோ அவங்களே ரிட்டர்ன் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுறாங்களாம். ஸோ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, ஜிஎஸ்டி நெட்வொர்க் இன்னும் ஃபுல்லா ரெடி ஆகல அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. அண்ட் ஈவன் இதுக்காக ஒரு மினிஸ்டீரியல் குரூப் உட்காந்துருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஜிஎஸ்டி கவுன்சில் வந்து இட்ஸ் அ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ஸோ அந்த ஜிஎஸ்டி கவுன்சில்ல ஜிஎஸ்டி கவுன்சில் வந்து ஒரு பெரிய டாபிக். ஃபைன். ஸோ ஜிஎஸ்டி, இஃப் யூ ஆர் நியூ டு திஸ் ஜிஎஸ்டி, தென் ஜிஎஸ்டி கவுன்சில் பத்தி நீங்க கூகுள் பண்ணுங்க. யூ கேதர் இன்ஃபர்மேஷன் அபவுட் ஜிஎஸ்டி கவுன்சில் பிகாஸ் இட் ஹாஸ் இமென்ஸ் பொட்டன்ஷியல் டு பி ஆஸ்க்ட் இன் யூபிஎஸ்சி. சரிங்களா? ஸோ இந்த மினிஸ்டீரியல் கவுன்சில்ல இதை ரிசால்வ் பண்றதுக்காகவும் பேச்சுவார்த்தை நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் சொல்றாங்க. அண்ட் ஜிஎஸ்டி கவுன்சில்ல என்ன சொன்னாங்கன்னா, 80% ஆஃப் தி ப்ராப்ளம் வில் பி எண்டட் பை அக்டோபர் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. சரிங்களா? ஸோ இப்போதைக்கு நம்ம நேஷன் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணின்னு இருக்கு. ஏன்னா நம்ம நேஷனோட ப்ரைட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லலாம். பட் ஹவவர் இப்போ பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ரீசன்ஸ்க்காக நம்ம எக்கனாமியும் ஸ்லோ டவுன் ஆயிருக்கு. அண்ட் இந்த ஸ்லோ டவுன்ல இந்த பிரச்சனை வேற இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் சொல்றாங்க. அண்ட் ஈவன் இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா, என்ன இதுல ஒரு ட்ரபிள்ஸ்னா 85 lakhs டாக்ஸ் பிளேயர்ஸ் வந்து ஜிஎஸ்டி கீழே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களாம். ஸோ அவங்களுக்கும் இது ஒரு பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு இந்த ஆர்டிகல் சொல்றாங்க. பிளஸ் என்ன சொல்றாங்கன்னா, இன்புட் டாக்ஸ் கிரெடிட் சிஸ்டம் பத்தி பேசுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்புட் டாக்ஸ் கிரெடிட் சிஸ்டம்னா உங்களுக்கு என்ன தெரியணும், நான் சிம்பிளா ஷார்ட் ஃபார்ம்ல ஞாபகம் இருக்கிற மாதிரி சொல்லிடுறேன். இஃப் a person is producing pen nib அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். ஸோ இஸ் ப்ரொடியூசிங் நிப் ஃபார் 8 rupees. 8 ரூபாய்க்கு பென் நிப் ப்ரொடியூஸ் பண்ணி 2 ரூபாய் அதுக்கு டாக்ஸ் வச்சிருங்க. ஃபைன். நோ வாட் யூ வில் டூ இஸ் யூ வில் செல் தட் நிப் டு a pen company. சரிங்களா? ஸோ 10 ரூபாய்க்கு அவர் விற்பாரு. இப்போ அந்த பென் கம்பெனிக்காரன் 10 ரூபாய்க்கு அந்த நிப்பு, அதாவது அந்த நிப்பு வாங்கிடுவானா, இந்த நிப்பை இவன் பென்னை பிளேஸ் பண்ணி திருப்பியும் விற்பான் இல்லையா? ஸோ திருப்பியும் விற்கும் போது திருப்பியும் டாக்ஸ் பே பண்ணுவான் இல்லையா? திருப்பியும் ஒரு 2% டாக்ஸ்னா திருப்பி ஒரு 3 ரூபா டாக்ஸ் பே பண்றான்னு வைங்களேன். ஸோ ஏற்கனவே ஒரு 2 ரூபா டாக்ஸ் பே பண்ணிட்டாரு. இப்போ அந்த 2 ரூபாய்க்கு திருப்பியும் இன்னொரு வாட்டி அவர் டாக்ஸ் அப்ளை பண்றாரு இல்லையா? ஐ ஹோப் யூ காட் தி பாயிண்ட். உங்களுக்கு புரியலன்னா திருப்பி ஒரு வாட்டி கேளுங்க. ஸோ டாக்ஸ் ஆன் டாக்ஸ் ஆயிடுதா? இது கேஸ்கேடிங் எஃபெக்ட் ஆயிடுதா? ஸோ இந்த கேஸ்கேடிங் எஃபெக்ட் அவாய்ட் பண்றதுக்காக இன்புட் டாக்ஸ் கிரெடிட் சிஸ்டம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. இன்புட் டாக்ஸ் கிரெடிட் சிஸ்டம் இஸ் நாட் a நியூ கான்செப்ட். வேட்லயும் இதே கான்செப்ட் தான். அண்ட் ஜிஎஸ்டி இஸ் ஆல்சோ இன் தி ஃபார்ம் ஆஃப் வேட் தான். சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 8 rupees plus 2 rupees டாக்ஸ் பே பண்ணாங்க இல்லையா நிப்புக்காரங்க, நிப்புக்காக பே பண்ணாங்க இல்லையா பென் ப்ரொடியூசர், அவர் என்ன செய்வார்னா இந்த பில்லை எடுத்துட்டு போயிட்டு கவர்மெண்ட் கிட்ட கொடுப்பாரு. கவர்மெண்ட் கிட்ட கொடுத்துட்டு அந்த 2 ரூபாயை இவர் வாங்கிப்பாரு. ஃபைன். ஐ ஹோப் யூ காட் தி பாயிண்ட். ஸோ இப்போ 2 ரூபாய் அவர் கவர்மெண்ட் கிட்ட இருந்து வந்துடுச்சுன்னா தென் த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் தி பென் டிக்ரீசஸ். ஸோ அவர் இப்போ என்ன செய்வார்னா, இந்த வேல்யூ அடிஷனுக்கு வேற தான் டாக்ஸ் அப்ளை பண்ணுவாரு. ஃபார் இன்ஸ்டன்ஸ், ஏற்கனவே அவர் 8 ரூபாய் பே பண்ணியிருக்காரு அண்ட் இவர் ஒரு 3 ரூபாய் வேல்யூ ஆட் பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 11 rupeesக்கு தான் டாக்ஸ் ஆட் பண்ணுவாரே தவிர 13 rupeesக்கு ஃபர்ஸ்ட் பண்ணது பண்ண மாட்டாரு. ஐ ஹோப் யூ காட் தி பாயிண்ட். ஸோ இப்போ கவர்மெண்ட் இஸ் கிவிங் தி மணி பேக் இல்லையா? அந்த 2 rupees டாக்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா? அந்த 2 rupees தான் இந்த இன்புட் டாக்ஸ் கிரெடிட் சிஸ்டமோட பேஸே. சரிங்களா? ஸோ இட் ஹாஸ் மெனி அட்வான்டேஜ். இதுல என்ன அட்வான்டேஜ்னா எல்லாமே பில்லிங் ஃபார்ம்ல தான் வரும். ஸோ இப்போ பில் இல்லைன்னா கவர்மெண்ட் கிட்ட இருந்து ரீஃபண்ட் கிடைக்காது. அண்ட் ஈவன் டாக்ஸ் ஆன் டாக்ஸ் இதை அவாய்ட் பண்ணுது. அண்ட் ஒரு அக்கௌண்டபிலிட்டி எடுத்துட்டு வருது, டிரான்ஸ்பரன்சி எடுத்துட்டு வரும். ஃபைன். ஸோ இட் ஹாஸ் மெனி அட்வான்டேஜஸ். ஸோ இதுதான் இந்த இன்புட் டாக்ஸ் கிரெடிட் சிஸ்டம். ஸோ இப்போ இந்த ஜிஎஸ்டி நெட்வொர்க் டிலேனால இந்த இன்புட் டாக்ஸ் கிரெடிட் சிஸ்டம்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கணும் தெரியுமா? அந்த ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறது ரொம்ப டிலே ஆயின்னு இருக்கு. ஸோ இதனால எக்கானமில ஒரு கேஷ் கிரன்ச் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் சொல்றாங்க. ஃபைன். ஐ ஹோப் யூ காட் தி பாயிண்ட். ஸோ இந்த ஆர்டிகல் எக்ஸ்பிளிசிட்டா என்ன சொல்றாங்கன்னா, எக்ஸ்போர்ட்டர்ஸ்லாம் இதுல பயங்கரமா பாதிக்கப்படுறாங்க. ஸோ எக்ஸ்போர்ட்டர்ஸ் வந்து 6 மாசத்துக்கு முன்னாடி ஜிஎஸ்டியில் கட்டின காசு கூட இன்னும் அவங்களுக்கு ரிட்டர்ன் வரல அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் சொல்றாங்க. ஸோ ஜிஎஸ்டி கவுன்சில் கிட்ட கேட்டாங்கன்னா நாங்கள் ஸ்பீட் அப் பண்றோம் இந்த ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் சொல்றாங்க. பிளஸ் இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஜிஎஸ்டி பத்தி நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எடுத்துட்டு வந்தீங்க, இதெல்லாமே வந்து மிஸ்பிளேஸ்ட் அப்படின்றாங்க. ஸோ ஒரு மிஸ்கன்சம்ஷனா இருக்குதான். ஸோ என்ன மிஸ்கன்சம்ஷன்னா, ஃபர்ஸ்ட் ஐ ஹோப் எவ்ரிவன் நோஸ் திஸ் நியூஸ். இட் இஸ் வெரி பாப்புலர் நியூஸ். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணோடனே 95,000 கோடி வந்து ஜிஎஸ்டி டாக்ஸ் கலெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்டேஷனை அப்ரிஷியேட் பண்ணாங்க. பட் ஹவவர் இதுல ட்ரூத் என்னன்னா, அதுல 65,000 crores வந்து இன்புட் டாக்ஸ் கிரெடிட் சிஸ்டம்ல வந்திருக்கிற பணம் தான். ஸோ இந்த 95,000 crores-ல 65,000 crores has to be given back by the government to the market. சரிங்களா? பட் ஹவவர் கவர்மெண்ட் இதை கேட்ட அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இந்த ஃபேக்டை பார்க்காதீங்க, ஈவன் we have potential to collect 1.25 lakhs crore அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இந்த ஃபேக்ட்ஸ்லாம் உங்களுக்கு அவசியம் இல்லை. இட்ஸ் மோர் தென் எனஃப் இஃப் யூ நோ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் இன்புட் டாக்ஸ் கிரெடிட் சிஸ்டம், இஃப் யூ நோ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஜிஎஸ்டி நெட்வொர்க். அண்ட் இந்த ஆர்டிகல்ல நீங்க கிரிட்டிசிசமா யூஸ் பண்ணலாம் ஜிஎஸ்டிக்காக. இஃப் அட் ஆல் யூ ரைட் a mains answer writing with respect to GST. So implementation of GST is still questionable. GST network infrastructure இன்னும் ப்ரொவைட் பண்ணல சரியா? ஸோ இதனால எக்கானமியில் கேஷ் கிரன்ச், இன்புட் டாக்ஸ் கிரெடிட் சிஸ்டம் ப்ராப்பராக
இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் நீங்கள் எழுதிங்கன்னா கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும் யூபிஎஸ்சியில். ஃபைன், ஐ ஹோப் யூ காட் தி பாயிண்ட். ஸோ தட்ஸ் இட் வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் ஆர்டிகல் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் கமிங் டு தி நெக்ஸ்ட் ஆர்டிகல் இஸ் ஆல் அபவுட் இந்தியா ஸ்ரீலங்கா இஷ்யூ. ஸோ இந்த ஆர்டிகலோட க்ரக்ஸ் வேறையும் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ என்னன்னா, ஃபர்ஸ்ட் இப்போதைக்கு ஸ்ரீலங்காவில் ஒரு டிராஃப்ட் ஒன்று பாஸ் பண்ணியிருக்காங்க கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளியில். ஸோ அது என்ன டிராஃப்ட்னா, தமிழ் பீப்புளுக்கு ஒரு ஈக்குவாலிட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்ற ஒரு டிராஃப்ட். ஃபைன், ஸோ இது பேஸ் பண்ணி வந்தது தான் இந்த ஆர்டிகல். ஸோ நம்ம இப்போ என்ன செய்வோம்னா, இந்த ஆர்டிகல் போகிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்ரீலங்கன் இஷ்யூஸை பார்க்கலாம். ஃபைன், ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தமிழ் பீப்புள் மைக்ரேட்டட் ஃப்ரம் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட், ராமேஸ்வரம் டிஸ்ட்ரிக்ட், ஸோ இந்த மாதிரி ரீஜன்லேருந்து நிறைய பேர் மைக்ரேட் ஆகி போனாங்க ஆஸ் அன் லேபரர்ஸ். பிரிட்டிஷ் டைமில் போயிருக்காங்க ஸ்ரீலங்காவில். ஸோ அவங்க ஸ்ரீலங்காவில் செட்டில் ஆகும்போது பிரிட்டிஷ் அவங்களுக்கு நல்ல எஜுகேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ளஸ் ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் நிறைய இன்சென்டிவ்ஸ் ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இதனால அவங்களுடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் நல்லா இருந்தது. ஃபைன், பட் ஹவவர் என்னாச்சுன்னா, யூ நீட் டு நோ தி ஸ்ரீலங்கா டெமோகிராஃபிக்ஸ். இப்போ ஸ்ரீலங்கா ஆஸ் அ ஹோல் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தீங்கன்னா, அங்கே சின்ஹாலிஸ் பீப்புள் வந்து 90% ஆஃப் தி பாப்புலேஷன் இருக்கிறாங்க. வைல் அட் த சேம் டைம் தமிழ் பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 10% தான் இருக்கிறாங்க. ஃபைன், ஸோ ஓவர் தி பீரியட் ஆஃப் இயர்ஸ் என்ன ஆச்சுன்னா, இந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஆஃப் தி தமிழ் பீப்புளை வந்து சின்ஹாலிஸ் பீப்புள் அப்போஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ ஏன் அப்போஸ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, தமிழ் பீப்புள் ஆர் இன் மைனாரிட்டி அண்ட் பொலிட்டிகோ டைமென்ஷன்ல அவங்க டாமினேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. See what I am telling is before 40 years and 50 years. Fine, so சின்னாலிஸ் ஆர் இன் மெஜாரிட்டி. அவங்க நினைச்சா எது வேணாலும் செய்யலாம். ஃபைன், ஆப்வியஸ்லி எந்த நேஷன் எடுத்தாலுமே சரி மெஜாரிட்டி பீப்புள் டென் டு டாமினேட். ஸோ ஸ்ரீலங்காவில் சின்னாலிஸ் புத்திஸ்ட் பீப்புள் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, அவங்க தமிழ் பீப்புளுக்கு அகைன்ஸ்டா ஒர்க் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபைன், அண்ட் எஸ்பெஷலி அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, பொலிட்டிக்கோ டைமென்ஷன்ல தமிழ் பீப்புளை அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டைமென்ஷன்ல தமிழ் பீப்புளை கர்ப் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஃபைன், ஸோ அவங்களுக்கு டியூ ரெப்ரசன்டேஷன் கொடுக்கல. சரிங்களா? ஸோ இதுதான் பேசிக்கான ஃபேக்டர். அண்ட் நீங்கள் சின்னாலிஸ் பீப்புள் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கும் ரொம்ப கம்மியாக இருந்தது. அண்ட் அவங்க எக்கனாமிக்கலி வெல் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாது. ஃபைன், ஸோ சி ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஸ்ரீலங்கான்னு இல்லை, நீங்கள் எந்த நேஷன் வேணாலும் எடுத்துக்கோங்க, பாவர்ட்டி இஸ் தி ரூட் காஸ் ஆஃப் எவல்யூஷன். சரிங்களா? எங்கெங்கெல்லாம் வறுமை இருக்கோ அங்கெல்லாம் ரெவல்யூஷன் வரும். ஸோ ஓவர் தி பீரியட் ஆஃப் இயர்ஸ் என்னாச்சுன்னா, தமிழ் பீப்புளை ரெப்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து தமிழ் பீப்புள் என்ன பண்ணாங்கன்னா, சரி நாங்கள் ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பிக்கிறோம், எங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க LTTE அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொலிட்டிக்கோ ஆர்கனைசேஷன் ஆரம்பிச்சாங்க. ஃபர்ஸ்ட் இது நான் வயலண்ட் ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷனாக தான் இருந்தது. பட் ஹவவர் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் அதிகமாக, கான்ஃப்ளிக்ஸ் ரொம்ப அதிகமாக இந்த ஆர்கனைசேஷன் வயலண்ட் ஃபார்ம்ல மாறிடுச்சு. ஃபைன், ஸோ LTTE டர்ன்ட் இன்டு வயலண்ட் ஆர்கனைசேஷன் அண்ட் LTTEயும் அட்டாக் பண்ணாங்க அண்ட் ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்டும் LTTE சப்ரஸ் பண்ணாங்க. தேர் இஸ் அன் இன்சிடென்ஸ் ஆஃப் ஹெவி ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் இன் ஸ்ரீலங்கா. ஃபைன், ஸோ LTTE பீப்புள் அப்போலேருந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, எங்களுக்கு செப்பரேட் ஸ்டேட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு ஒரு மேப் கொடுத்துருப்பேன். அந்த மேப்பில் இந்த ரெட் ரீஜன் பார்த்தீங்கன்னு வைங்களேன். ஸோ இந்த ரீஜனை தான் தமிழ் எல்லம் அப்படின்னுவாங்க. ஃபைன், ஸோ இங்கே மேலே இருக்கிற ரீஜன் வந்து ஜாஃப்னா பெனின்சுலா. ஸோ இங்கே தான் தமிழ் பீப்புள் ரொம்ப டாமினேட்டடாக இருக்காங்க. ஸோ ஸ்ரீலங்காவில் தமிழ் பீப்புள் எங்கே டாமினேட்டடாக இருக்காங்கன்னா நார்தன் ரீஜன். பட் ஹவவர் அங்கங்கே கொஞ்சம் ஸ்கேட்டர்டாக இருக்காங்க. பட் நார்தன் ரீஜனில் ரொம்ப டாமினேட்டடாக இருக்கு. ஃபைன், ஸோ LTTனா என்னன்னு தெரியணும், தமிழ் எல்லம்னா என்னன்னு தெரியணும், அவங்க ஜியாகிரபிக்கல் மேப் நீங்கள் ஈஸியாக ரெக்கக்னைஸ் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் சின்னாலிஸ் பீப்புள் அவங்களுடைய ரிலீஜன். ஃபைன், ஸோ இது இவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், யூ கேன் ரைட் அண்ட் டீசென்ட் இன்ட்ரோடக்ஷன். சரிங்களா? ஸோ இது வந்து ஒன் டைமென்ஷன். ஸோ இப்போ தமிழ் பீப்புள் ஆர் ஆஸ்கிங் ஃபார் செப்பரேட் ஸ்டேட் அண்ட் ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் ஆப்வியஸா இந்தியாவிலே கூட நிறைய ஸ்டேட்ஸ் செப்பரேட் ஸ்டேட் கேட்குறாங்க, நம்ம கொடுக்குறோமா? ஸோ ஈவன் ஸ்ரீலங்காலையும் அப்படிதான் செப்பரேட் ஸ்டேட் கேட்குறாங்க, எந்த கவர்மெண்ட்டுமே ஒத்துக்க மாட்டாங்க. பட் ஹவவர் இப்போ ஒரு ஈக்குவாலிட்டிக்கான ஒரு சிச்சுவேஷன் அங்கே ப்ரிவைல் ஆயின்னு இருக்கு. ஃபைன், ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஆர்டிகல் வந்திருக்கு. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒன் டைமென்ஷன் ஆஃப் இந்தியா ஸ்ரீலங்கா ரிலேஷன்ஷிப். அண்ட் நீங்க இன்னொரு டைமென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து கச்சத்தீவு ஐலாண்ட் இன்னொரு டைமென்ஷன். கச்சத்தீவு ஐலாண்ட் வாஸ் கிஃப்டட் பை இந்தியா டு ஸ்ரீலங்கா டியூரிங் 1970s. ஸோ இந்த பார்க் பே இருக்கு தெரியுமா, பார்க் பேல இருக்கிறது தான் கச்சத்தீவு ஐலாண்ட். இப்போ இதில் என்ன ப்ராப்ளம்னா, நம்ம ராமேஸ்வரம் அண்ட் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருக்கிற மீனவர்கள் இந்த கச்சத்தீவு ஐலாண்ட் அவங்களதுன்னு நினச்சிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அண்ட் ரெண்டாவது, ஃபிஷிங் பண்ணும்போது அந்த பார்டர் கிராஸ் பண்ணிடுறாங்க. ஃபைன், ஸோ இதனால மிலிட்டன்ட் அட்டாக்ஸ் நிறைய இருக்கு. ஐ ஹோப் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இஃப் யூ ஆர் ஃப்ரம் தமிழ்நாடு. பட் ஹவவர் இதுதான் ஒரு ப்ரிவேலிங் சினாரியோ. ஃபைன், ஸோ இப்போ ஸ்ரீலங்கன் இஷ்யூ வித் ரெஸ்பெக்ட் டு தமிழ்ஸ் அண்ட் தமிழ்நாடு இன் பர்டிகுலர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒன்று கச்சத்தீவு ஐலாண்ட். ஃபைன், இன்னொன்று வந்து ஃபிஷர்மேன் இஷ்யூ, அதாவது மிலிட்டன்ட் அட்டாக்ஸ் ஆன் தி ஃபிஷர்மேன்ஸ். இன்னொன்று வந்து LTTE வயலண்ட் ஆர்கனைசேஷன், அதாவது சப்ரேஷன் ஆஃப் தமிழ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஃபைன், ஸோ இது வந்து ஒன் டைமென்ஷன். இப்போ நீங்க இன்னொரு டைமென்ஷன் ஸ்ரீலங்காவை பேஸ் பண்ணி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்க ட்ரையாங்கல் பேசிஸ்ல பேசலாம். அதாவது இந்தியா சைனா ஸ்ரீலங்கா ரிலேஷன்ஷிப் பத்தி பேசலாம். இப்போ
China is investing more in Sri Lanka, Hambantota Port, Sri Lanka importance in Indian Ocean, geographical importance அப்படின்னு சொல்லிட்டு பேசலாம். ஃபைன். ஸோ நான் கொடுத்துருக்கிற பேக்ரவுண்ட் வில் ஹெல்ப் யூ டு ரைட் அண்ட் டீசென்ட் இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபைன். ஸோ கமிங் டு தி ஆர்டிகல். இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா, கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளியில் ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்க அண்ட் அந்த கமிட்டி ரிப்போர்ட் எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த ரிப்போர்ட் வந்து இட்ஸ் அண்ட் வெல்கம் மூவ் அப்படின்றாங்க. அண்ட் ஈவன் இப்போ இருக்கிற பிரசன்ட் பிரைம் மினிஸ்டர் தான் இதை எடுத்துட்டு வந்திருக்காரு அண்ட் இதுக்கு வந்து அவரை கிரெடிட் கொடுக்கணும். பிளஸ் இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா, 18 மாசத்துக்கு முன்னாடி தான் இந்த கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளியை ஃப்ரேம் பண்ணாங்களாம். ஸோ 18 மாசத்துலேயே கொடுத்துடுச்சு. ஸோ இது வந்து ஒரு குட் மூவ், ஒரு ஃபாஸ்டான மீடியம் அப்படின்றாங்க. அண்ட் ஈவன் இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா, இதுல ஒரு நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு அப்படின்றாங்க. ஸோ நல்லது கெட்டது அப்படின்னு சொல்றதை விட இதுல அட்வான்டேஜும் இருக்கு, ஒரு ஃபியரும் தெரியுது அப்படின்றாங்க. ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் இதுல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இஃப் அட் ஆல் இந்த ரிப்போர்ட்டை ப்ராப்பரா இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா தென் ஒரு ப்ராப்பரான கான்ஸ்டிடியூஷன் கிடைக்கும், அங்க யூனிட்டி அண்ட் ஸ்டெபிலிட்டி வரும் அண்ட் பவர் டிஸ்ட்ரிபியூஷன் ஈக்குவலா இருக்கும் அண்ட் எத்னிக் அண்ட் ஜியோகிராபிக்கல் டிவிஷன்ஸ் பேஸ் பண்ணி ஈக்குவாலிட்டி வரும் அண்ட் எக்கனாமிக் ப்ராஸ்பெரிட்டி கிடைக்கும். ஃபைன். ஸோ இந்த டிராஃப்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா, பட் ஹவவர் இதுல ஃபியர் என்ன இல்ல பயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா, அங்க எக்ஸ்ட்ரீமிஸ்ட் குரூப் இருக்கிறாங்க. ஸோ எக்ஸ்ட்ரீமிஸ்ட் குரூப்னா நான் ஏற்கனவே உங்களுக்கு பேக்ரவுண்ட்ல சொல்லியிருப்பேன். ஐ ஹோப் யூ குட் கெட் ஹூ ஆர் தேர். ஸோ இந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் குரூப் வந்து இதை அப்போஸ் பண்ணுவாங்க. ஃபைன். ஸோ இதனால ஒரு முடிவு வராம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் சொல்றேன். ஃபைன். பட் ஹவவர் இதுக்கு ஒரு சொல்யூஷன்னா அது கன்சென்சஸ் மூலியமா தான் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் சொல்றாங்க. அண்ட் இந்த நியூ ரிப்போர்ட் இருக்கு தெரியுமா, இந்த நியூ ரிப்போர்ட்டை பத்தி பேசுறாங்க. ஸோ இந்த நியூ ரிப்போர்ட் என்னன்னா 4 கீ எலிமெண்ட்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் பத்தி பேசியிருக்காங்க. அதாவது என்னன்னா, அன்டிவைடட் அண்ட் இன்டிவிசிபிள் கண்ட்ரியா இருக்குமா. ஸோ ஸ்ரீலங்காவை பிரிக்க போறது இல்ல, தமிழுக்கு ஒரு செப்பரேட் ஸ்டேட் கொடுக்க போறது இல்ல, ஸோ செப்பரேட் நேஷன் இன்ஃபேக்ட் கொடுக்க போறது இல்ல. ஃபைன். ஸோ ஹவவர் இதுல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ப்ராவின்ஸ் அண்ட் டெவல்யூஷன் ஆஃப் பவர்ஸ் இருக்கும். ஸோ அவங்களுக்கு தேவையான பவர்ஸ் நம்ம கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் இருக்காங்களா. ஸோ யூனிட்டரி அண்ட் ஃபெடரல் இந்த வேர்ட் யூஸ் பண்றதுக்கு பதிலாக சின்னாலா அண்ட் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணியிருக்காங்களா. ஃபைன். ஐ ஹோப் யூ நோ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் யூனிட்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அண்ட் வாட் இஸ் அ ஃபெடரல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். ஃபைன். ஸோ இது ரெண்டு இருந்தாலுமே கூட டிவிஷன் ஆஃப் பவர்ஸ் வந்து ரொம்ப கஷ்டம் தான். பட் இதுக்கு பதிலாக அவங்க சின்னாலா குரூப் தமிழ் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்டை பிரிச்சுட்டு அன்டிவைடட் நேஷனா இருக்க போறாங்க. சரிங்களா. ஸோ இது வந்து இட்ஸ் அ ப்ரொபோசல் அண்ட் ஈவன் இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா, இதை அப்போஸ் பண்ணி சில பார்ட்டிஸ் இருக்கிறாங்க. ஃபைன். ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்ல யூனிட்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்டாவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் சொல்றாங்க. நீ என்ன சொல்றாங்கன்னா, 1990s இதே மாதிரி ஒரு கைட்லைன்ஸ் எடுத்துட்டு வந்தாங்க அண்ட் இந்த கைட்லைன்ஸ் கூட அதே மாதிரி தான் இருக்கு. இட் இன்ட்ரடியூசஸ் தி கான்செப்ட் ஆஃப் சப்சிடியாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் சொல்றாங்க. சி ஃப்ரெண்ட்ஸ், சப்சிடியாரிட்டினா உங்களுக்கு என்னன்னு தெரியணும். சப்சிடியாரிட்டினா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெவல்யூஷன் ஆஃப் பவர்ஸ்னு தெரியணும். அதாவது இந்தியாவில் இப்போ பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ்னு வைங்களா, நீங்க எல்லா பவர்ஸுமே பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கிட்ட கொடுத்துருவீங்களா. சரிங்களா. அண்ட் ஹவவர் அவங்க பண்ண முடியாத டாஸ்கை சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்றது தான் இந்த கான்செப்ட் ஆஃப் சப்சிடியாரிட்டி. ஃபைன். ஸோ நான் இங்கிலீஷ்ல டெஃபினிஷன் சொல்லணும்னா என்னன்னா, த சென்ட்ரல் அத்தாரிட்டி வில் டேக் ஒன்லி சப்சிடரி ஃபங்க்ஷன் விச் cannot be performed by the local tier government. Fine. Or the government at the local level. சரிங்களா. ஸோ இப்போ இந்தியாவில் பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பண்ண முடியாதது சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணோம். இதுதான் சப்சிடியாரிட்டி. ஸோ இதுல பேசிக்கா என்ன தெரியுதுன்னா, அங்க இருக்கிற தமிழ் பீப்புளுக்கு ஒரு நல்ல பவர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் சொல்றாங்க. அண்ட் ஈவன் எலெக்ஷன் சிஸ்டம்ல கூட என்ன சொல்றாங்கன்னா, பார்லிமெண்ட்ரி மெம்பர்ஸை வந்து ஒரு கோட்டா பேஸ் பண்ணி எடுத்துட்டு வராங்களா. ஸோ என்ன பண்றாங்கன்னா, சில பேரை வந்து ஃபர்ஸ்ட் பாஸ் போஸ்ட் சிஸ்டம்லையும் அண்ட் செகண்டரி பார்லிமெண்ட்ரி சேம்பர் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ண போறாங்களா. ஸோ தட் ஈக்குவல் ரெப்ரஸன்டேஷன் கொடுக்கறதுக்காக. அண்ட் அதே மாதிரி இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா, சில பேர் இதை அப்போஸ் பண்றாங்க. நோ டவுட் தட் மெனி வில் அப்போஸ் தட். பட் ஹவவர் இந்த ரிப்போர்ட் வந்து ஒரு பெரிய மைல் ஸ்டோன். ஃபைன். ஸோ இப்போ புது கான்ஸ்டிடியூஷனுக்காக இது ஜஸ்ட் ஒரு சிங்கிளான ஒரு ப்ரிலிமினரி ஸ்டேஜ் தான். சரிங்களா. ஸோ இந்த ரிப்போர்ட் வந்துருச்சுன்னா இப்போ இது இம்ப்ளிமெண்ட் ஆயிடும்னு சொல்ற மாதிரிலாம் கிடையாது. இட் இஸ் அட் தி பட்டிங் ஸ்டேஜ். ஃபைன். பட் ஹவவர் இந்த ஸ்டெப் இஸ் அ வெல்கம் மூவ். ஃபைன். அண்ட் ஈவன் கவர்மெண்ட் அட் தி சேம் டைம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, புத்திஸ்ட் பீப்புளுக்கு இருக்கிற அதே ஸ்டேட்டஸ் நாங்கள் கொடுப்போம் உங்களுக்கு. ஃபைன். ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அவங்க ஆப்போசிஷன் பீப்புளை கர்ப் பண்ண பார்க்குறாங்க. ஃபைன். அண்ட் ஈவன் தமிழ் நேஷனல் அலையன்ஸை பற்றி இந்த ஆர்டிகல் சொல்கிறாங்க. ஸோ நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பேன், இந்த ஜாஃப்னா பெனின்சுலா இருக்கு இல்லையா, அதான் ஜாஃப்னா பெனின்சுலா, ட்ரை டு ரிகால் இட். அந்த ஜாஃப்னா பெனின்சுலால பேஸ் பண்ணி இருக்கிறவங்க தான் இந்த தமிழ் நேஷனல் அலையன்ஸ் பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன். ஸோ இவங்க வந்து இதை அக்செப்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் இதை வந்து ஒரு குட் சைன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் சொல்றாங்க. ஃபைன். ஸோ நிறைய இஷ்யூஸ்லேருந்து ஸ்ரீலங்கா வெளியே வரும் அண்ட் இட் வில் செட் இட் செல்ஃப் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகலை சொல்லி முடிச்சிடுறாங்க. ஃபைன். ஸோ தட்ஸ் இட் வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் ஆர்டிகல். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் ஆர்டிகல் வந்து ஃப்ரம் ஓஷன் டு ஓசோன். சரிங்களா. ஸோ இந்த ஆர்டிகல் நான் கரெக்டாக சொல்லி முடிச்சிடுறேன், which is more than enough. ஏன்னா ரொம்ப லேமேண்டான டேர்ம்ஸ். I want you to go through it once. சரிங்களா. ஃபர்ஸ்ட் இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா, வெர்டிபிரேட்ஸ் ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்காங்க.
பேசுகிறாங்க. சரிங்களா? ஸோ there is a deplete in the vertebrates அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் எஸ்பெஷலி vertebrates எங்கே ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டர் ஈகோ சிஸ்டமில் ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க. ஸோ அங்கே டிப்ளீஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஆர்டிகல் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் 1970s இப்போ கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா 30% கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் சொல்கிறாங்க. ஃபைன். அண்ட் இந்த ஆர்டிகல்லேருந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வரையும் சொல்லிடுறேன். ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஆர்டிகல் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஹோலோசின் இபாக் பார்த்தீங்கன்னா, சி ஃப்ரெண்ட்ஸ், இபாக்னா உங்களுக்கு என்னன்னு தெரியணும். ஸோ ஐ ரிக்வெஸ்ட் யூ டு கோ த்ரூ தி ஜியாகிரஃபி என்சிஆர்டி ஒன்ஸ். ஸோ ஹோலோசின் இபாக்ல கிளைமேட் சேஞ்சு ஒரு கிளைமேட்டு ஸ்டேபிளாக இருந்துதான். ஃபைன். ஸோ இது வந்து ஒரு ஹியூமனிட்டிக்காக ஒரு நல்ல பீரியட். அப்போது பாப்புலேஷன் ப்ராப்பராக இருந்தது. அண்ட் ஈவன் ஃப்ளோரா அண்ட் ஃபோனா, அக்ரிகல்ச்சர், எக்கனாமிக் எல்லாமே ஃப்ளரிஷ் ஆச்சு. ஃபைன். பட் ஹவவர் ஆந்த்ரோபோசின் இபாக் வந்தது. இந்த ஆந்த்ரோபோசின் இபாக்ல ஹியூமன் இன்டர்ஃபரன்ஸ் இருந்தது. ஸோ ஹியூமன் இன்டர்ஃபரன்ஸை நம்ம ஆந்த்ரோபோஜெனிக் ஆக்டிவிட்டீஸ்னுவோம். ஸோ இந்த ஆந்த்ரோபோஜெனிக் ஆக்டிவிட்டீஸ்னால வி ரிலைட் மோர் ஆன் தி ஃபாசில் ஃபியூவல்ஸ். இண்டஸ்ட்ரியல் அக்ரிகல்ச்சர் வந்தது. பொல்யூஷன் இன் தி வாட்டர் வந்துருச்சா. லாஸ் ஆஃப் ஸ்பீஷீஸ் இருக்கா. ஸோ இதனால நம்ம எர்த் மேல ஒரு பெரிய ப்ரெஷர் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் சொல்றாங்க. ஈவன் இந்த ஆர்டிகல் ஈகாலஜிக்கல் ஃபுட் பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம் யூஸ் பண்றாங்க. சி ஃப்ரெண்ட்ஸ், ஃபுட் பிரிண்ட்னா அழுத்தம். சரிங்களா? ஸோ சிம்பிளா இவ்வளோ ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளுடைய எர்த் எவ்வளோ கெப்பாசிட்டி பேர் பண்ணும். ஸோ இதுதான் ஈகாலஜிக்கல் ஃபுட் பிரிண்ட். அண்ட் இந்த கெப்பாசிட்டியை நம்ம பிரீச் பண்ணிட்டோம்னா இட் இஸ் கால்ட் அஸ் ஈகாலஜிக்கல் ஓவர் சைட். சரிங்களா? ஸோ ஈகாலஜிக்கல் ஃபுட் பிரிண்ட், ஈகாலஜிக்கல் ஓவர் சைட், இது ரெண்டு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஸோ இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம ஈகாலஜிக்கல் ஃபுட் பிரிண்ட்லாம் எப்போ பிரீச் பண்ணியாச்சு, நம்ம எர்த்தோட கெப்பாசிட்டியை நம்ம எப்போ பிரீச் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் சொல்றாங்க. ஈவன் இந்த ஆர்டிகல் இருந்து ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட் நீங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா, இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மெனி ஆஃப் தி ஈகோ சிஸ்டம் வந்து நான் லீனியர் ஃபேஷன்ல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் சொல்றாங்க. சி ஃப்ரெண்ட்ஸ், நான் லீனியர் ஃபேஷன்னா ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஒரு ஈகோ சிஸ்டமா ஹார்ம் பண்ணிடுறீங்க. ஃபைன். ஸோ அங்க நீங்க பொல்யூட்டன்ஸ்னால ஒரு ஈகோ சிஸ்டமா ஹார்ம் பண்ணிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்க அங்க இருக்கிற பொல்யூட்டன்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி அந்த ஈகோ சிஸ்டம் வளராது இல்லையா? ஸோ இதே தான் நான் ஒரு 5 டேஸ்க்கு முன்னாடி ஒரு ஆர்டிகலில் சொல்லியிருப்பேன். ஸோ அங்கே அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நீங்கள் ஃபாரஸ்ட் டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. எஸ், ஃபைன். பட் ஹவவர் அஃபாரஸ்ட்ரேஷன் வந்து ஒரு ப்ராப்பரான மீடியமா? இப்போது நீங்கள் அஃபாரஸ்ட்ரேஷன் என்று சொல்கிற பேரில் வந்து நேராக என்ன பண்ணுறீங்கன்னா, ட்ரீஸ் எடுத்துகிட்டு போய் நட்டுடுறீங்க. ஃபைன். ஸோ 5 இயர்ஸ் 6 இயர்ஸில் ஒரு ட்ரீ வந்துடுது. பட் ஹவவர் நம்ம என்விரான்மெண்ட், நம்ம ஈகோ சிஸ்டம், நம்மளுடைய என்விரான்மெண்ட் சைக்கிள் இப்படி கிடையாது. ஃபைன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு லேண்ட்ஸ்கேப் இருக்குன்னா, இந்த லேண்ட்ஸ்கேப் வந்து ப்ராப்பர் சக்சஷனுக்கு அப்புறம் தான் ஒரு ஃபாரஸ்ட் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் அங்கே கிராஸ் வரும், கிராஸ்க்கு அப்புறம் ஸ்மால் ட்ரீஸ் வரும், அதுக்கப்புறம் பிக் ட்ரீஸ் வரும். அட் தி சேம் டைம் சைமில்டேனியஸ்லி அங்கே சின்ன சின்ன பிராணிகள், ஸோ மைக்ரோ ஆர்கனிசம்ஸ், இதை பேஸ் பண்ணி ஒரு ஈகோ சிஸ்டம் வரும். நீங்கள் டைரக்டாக போய் ஒரு ட்ரீஸை பிளான் பண்ணுறது வந்து இட்ஸ் நாட் அன் அப்ரோப்ரியேட் மீடியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிகலோட ஒப்பீனியன் நம்ம பார்த்தோம் ஒரு 4 டேஸ் முன்னாடி. ஸோ அதே பாயிண்ட் தான் இங்கேயும் இந்த ஆர்டிகல் சொல்றாங்க. இட் இஸ் இன் தி நான் லீனியர் மேனர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் சொல்றாங்க. பிளஸ் இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா, நம்மளுடைய எக்காலஜிக்கல் த்ரெஷ்ஹோல்டு வந்து கிராஸ் பண்ணியாச்சு நம்ம. ஸோ அதுதான் நம்ம கெப்பாசிட்டி கிராஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இது நம்மளுக்கு எப்படி தெரியுதுன்னா, கிளேஷியர்ஸ் எல்லாம் பிரேக் டவுன் ஆயிடுச்சு, அமெரிக்கன் ரெயின் ஃபாரஸ்ட் எல்லாமே வந்து தன்னுடைய ப்ராப்பர்ட்டிஸை விட்டுருச்சு, அண்ட் ஈவன் இந்தியன் மான்சூன் ஃபெயில் ஆகுது. ஸோ இது எல்லாமே இதோடைய இம்பாக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் சொல்றாங்க. பிளஸ் இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா, there is a need for us to know the limit. ஸோ லிமிட் என்னன்னு தெரியணும். அண்ட் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்போ நீங்க அட்மாஸ்பியரிக் கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா 350 ppm லெவல் வரைக்கும் நம்ம சேஃபஸ்ட் லிமிட். பட் ஹவவர் இதெல்லாம் நம்ம தெளிவாக பிரீச் பண்ணிட்டு 410 ppm வரைக்கும் போயாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் சொல்றாங்க. ஸோ மோர் CO2 இன் தி அட்மாஸ்பியர் லீட்ஸ் டு குளோபல் வார்மிங். சரிங்களா? ஸோ இதுதான். அண்ட் ஈவன் இந்த ஆர்டிகல் வந்து சஸ்டைனபிலிட்டியை பேஸ் பண்ணி பேசுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் ஸ்கிப்பிங் மெனி பாயிண்ட்ஸ் இன் திஸ் ஆர்டிகல் பிகாஸ் ஐ ஃபீல் திஸ் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் ஃபார் தி UPSC பாயிண்ட் ஆஃப் வியூ. பட் ஹவவர் உங்களுக்கு தோணுது இல்லை இட்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிங்கன்னா, ஐ ரிக்வெஸ்ட் யூ டு கோ த்ரூ இட் ஒன்ஸ். ஃபைன். ஸோ இந்த ஆர்டிகல் சஸ்டைனபிலிட்டியை பேஸ் பண்ணி பேசுறாங்க. ஸோ என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு எல்லாம் ஒரு சொல்யூஷன் எடுத்துட்டு வரணும்னா சஸ்டைனபிலிட்டி தான் ஒரு சொல்யூஷன். அண்ட் சஸ்டைனபிலிட்டி என்ற ஒரு கான்செப்ட் 1992 ரியோ சமிட்லேருந்தே நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரியோ சமிட் 1992 இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அன் எர்த் சமிட். சரிங்களா? ஸோ ரியோ டி ஜெனீரியோ பிரேசில்ல இருக்குது. அண்ட் இந்த 1992 சமிட்ஸ்ல நிறைய அவுட்கம் வந்தது. ஃபார் இன்ஸ்டன்ஸ் CBD கன்வென்ஷன் ஆன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி, யுனைடெட் நேஷன் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச், ஃபாரஸ்ட் பிரின்சிபல்ஸ், ரியோ பிரின்சிபல்ஸ் அண்ட் ஈவன் அஜெண்டா 21. ஸோ இந்த 5 அவுட்கம்ஸோடைய பேஸ் பார்த்தாலுமே கூட சஸ்டைனபிலிட்டி தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இம்ப்ளிசிட்டா இதை தான் மீன் பண்றாங்க. ஸோ இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ப்ராப்பரான ஒரு சினாரியோ எடுத்துட்டு வரணும்னா இதுக்கு வந்து சஸ்டைனபிலிட்டி இஸ் தி கன்க்ளூஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகலை முடிச்சிடறாங்க. ஃபைன். ஸோ இந்த ஆர்டிகல் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்னா ஹோலோசின் இபாக் பத்தி பேசலாம். அண்ட் ecological footprint, ecological oversight, and the ecological threshold,
அண்ட் இம்பாக்ட்ஸ் ஆஃப் climate சேஞ்சை பற்றி பேசலாம். ஸோ இதெல்லாம் லேமனான டேர்ம்ஸ் தான். அண்ட் இந்த CO2 எக்ஸாம்பிள் இருக்கு இல்லையா, 350 ppm தான் லெவல் தான் இருக்கணும், which is a safe limit, but however we have crossed with this to 410 ppm. ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்ஸும் கொஞ்சம் ஃபேக்சுவல் டீட்டெயில்ஸ் நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுக்கினீங்கன்னா which could be helpful in your UPSC mains answer writing. Fine. So friends, just a request, தயவு செய்து உங்களால் முடிந்த வரையும் இந்த வீடியோவை ஷேர் பண்ண பாருங்க. ஸோ I have also created a Facebook page called Republic IAS. ஸோ இன்னைக்கு மார்னிங் தான் Facebook page create பண்ணேன், but within few days I will be sharing my videos there in Facebook also. So hopefully you can easily share. So try to share friends so that even others could benefit and me too. Fine. So thank you friends.